Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. போலி ஆவணங்கள் மூலம் தனது இடத்தை உறவினர்கள் அபகரித்துக் கொண்டதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாமில் ஆட்சியரிடம் மனு அளித்த மூதாட்டி உரிய நடவடிக்கை எடுத்திடக் கோரி கூட்டரங்கு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் முத்தம்மாள். இவருக்கு சொந்தமான 70 சென்ட் எண்ணத்தினை அதே பகுதியை சேர்ந்த அவரது உறவினரான வெங்கடேஷ் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து பெயர் மாற்றம் செய்தார். முத்தம்மாள் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையிலே நடைபெற்று வரக்கூடிய மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாமிலே மனு அளித்து மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற வலியுறுத்தி அந்த கூட்டரங்கிலேயே 2 மூதாட்டிகள் கடையில தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் உடன்பாடு எட்டப்படாத நிலையிலே தடையிலே தொடர்ந்து தர்ணா போராட்டத்திலே ஈடுபட்ட வந்த நிலையிலே 2 மூதாட்டிகளும் கூட்டரங்கை விட்டு அந்த வலுக்கட்டாயமாக போலீசாரால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த 2 மூதாட்டிகளுமே அந்த கூட்டரங்கு வாயிலே அந்த பகுதியிலே தரையிலே தொடர்ந்து அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்ட நிலையிலே போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த மக்கள் குறைதீர்ப்பு நாள் முகாமிலே தரையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மூதாட்டிகளால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.